ஹலோ மை ஹனீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஜேகேயோட பர்த்டேனால பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட். ஹாப்பியஸ்ட் பர்த்டே மை சேவியர். ஆர்மீஸ் லவ் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. அண்ட் இந்த ஒன் ஷாட் கொஞ்சம் லென்த்தாக போகுண்டா. இந்த எஃப்எஃபோட நேம் வந்து அவர் லவ் லாங்குவேஜ். இன்ட்ரோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2030 2010 அந்த டயத்தில் நடக்கிற மாதிரி நினச்சிக்கோங்கடா. ஜேகே இஸ் அன் ஐடல். ஸ்டேஜ் நேம் வந்து சேவியர். நியூ ஆர்டிஸ்ட் அவ்வளோக்கு ஃபேமஸ் கிடையாது. ஒயன் அஸ் அ ஃபேன் கேர்ள். இந்த எஃப்எஃப்ல எனக்கு ஒரு நேம் கொடுப்போமா? செலின். ஓகேடா, இதுவே போதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு தி எஃப்எஃப். Ding dong. Let's get it. Let's gotta kick it. ஒன் டே நைட் டைம் போல் ஆகுது. நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கீங்க, ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, வீட்லேயும் ஒரே ப்ராப்ளம், ஃபேமிலி இஷ்யூஸ், பர்சனல் இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் மாடிக்கு வரீங்க, உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு ரொம்ப அழுகுறீங்க, ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ சடனாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னது இது? நான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையே. ஐயோ, இந்த யூடியூப் வேறு. நான் நீங்கள் என்ன நிலமையில் இருக்கேன்? ஏதோ சாங் மாதிரி இருக்கு. கேட்போமா? இல்லை வேண்டாம், ஆல்ரெடி நான் உடஞ்சி போயிருக்கேன். இதில் இந்த சாங் சேடாக இருந்தால் அவ்வளோதான். ஒரு மாதிரியாக வேறு இருக்குடி. சாங் கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டில் வீடியோ கேட்குறீங்க. நீங்கள் அந்த சேட்னஸ் எல்லாம் மீறி ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. என்ன வாய்ஸ் இது? என்னமோ பாடியிருக்காரு. இவர் நேம் என்ன? சேவியரா? சரி, உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜேகேயோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தேடி தெரிஞ்சுக்கிறீங்க. ஓ, ஜோன் ஜங்குக்கா? ஆனால் ஸ்டேஜ் நேம் சேவியரா? ஓகே, ஃபேஸ் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இமேஜையும் செக் பண்ணுறீங்க. வாவ், குட் லுக்கிங். யூ நோ சம்திங்? தேங்க்ஸ் ஃபார் ஹீலிங் மீ டுடே. உங்கள் வாய்ஸில் சம்திங், ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது. இட் க்யூர்ஸ் மை இன்னர் பெயின். தேங்க்யூ சேவியர். நீங்கள் உண்மையிலே சேவியர் தான். கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. ஹே செலின், மாடியில் என்ன பண்ணுற? ஐயோ, இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டிஎஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு கீழே போயிடுறீங்க. நீங்கள் நைட்டு தூங்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. ஐயோ, என்னது இது? இந்த பையன் வாய்ஸ் மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. செலின், நீ சரியில்லை, ஒழுங்கா தூங்கு. ஏன் இவரோட வாய்ஸே மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கு? ஆனால் இவர் வாய்ஸ் கேட்டா என்னை மீறி ஒரு ஸ்மைல் பண்ணுறேன், எனக்கே தெரியாமல். ஹீ சம்திங் ஸ்பெஷல். ஐயோ போதும்டி, டைம் பாரு, 3 மணி, தூங்கு. காலையில் ஒர்க் இருக்கா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்கிடுறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி ஒன்று வருது. அந்த ட்ரீமில் யாரோ உங்களை சேவ் பண்ணுறாங்க ஒரு இன்சிடெண்ட்டில் இருந்து. அப்போ மார்னிங் ஆகுது. நீங்கள் மிரர் முன்னாடி ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. யார் அது? அதுவும் ஃபுல் பிளாக் ட்ரெஸ், மாஸ்க் வேறு போட்டிருந்தாரு. சும்மாவே கனவுல வர பர்சன்ஸ் ஞாபகம் இருக்க மாட்டாங்க. இதில் அந்த பர்சன் வேறு ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்ஸில், அதுவும் மாஸ்க் போட்டுட்டு. ஐயோ, யாரா இருக்கும்? அதுவும் அது இந்தியா மாதிரி தெரியல, ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இருந்துச்சு. ஏ செலின், இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு எதுவும் வளர்றியா என்ன? இல்லையே, நான் எதுவுமே பார்க்கலையே. ஒருவேளை மைண்டில் ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் கொலாப்ஸ் ஆகி ட்ரீமாக வந்திருக்குமா? ஐயோ அடியே, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி கண்ணாடியை பார்த்து புலம்பிட்டு இருக்க? ஐயோ ஏங்க, நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆச்சு, அவளா பேசிட்டு இருக்காங்க. மா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்று ஏதோ கனவுல வந்துச்சு. கனவுல வந்துச்சா? போடி,
பைத்தியக்காரி, நேரமாச்சு வேலைக்கு கிளம்பாம ப்ரஷ் பண்ணிட்டு கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்க. கிளம்பு முத. உங்ககிட்ட போய் சொன்னேன் பாரு, இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒர்க் போகிறீங்க. உங்களுக்கு எப்பப்போலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ, டவுனாக இருக்கீங்களோ, அப்போ எல்லாம் ஜேகேவோட சாங்ஸ் கேட்பீங்க. ஜேகேவோட வாய்ஸ் கேட்டால் போதும், அப்படியே நீங்கள் ஒரு வேறு வேர்ல்டுக்கே போயிடுவீங்க. அப்போ நீங்கள் ஜேகேவோட பிக் பார்த்துட்டு, நீ யார், நீ ஏன் என் லைஃப்பில் வந்த, நான் எப்பப்பெல்லாம் டவுனாக இருக்கேனோ, ஒன்று உன் வாய்ஸ் கேட்டால் போதும். அப்போ உன்னோட வீடியோஸ், நீ ரேண்டமாக சொல்கிற வேர்ட்ஸ் ஏன் என்னை ஹீல் பண்ணுற மாதிரியே வருது. சீரியஸ்லி இது கோஇன்சிடென்ஸா இல்லை வேறு எதுவுமான்னு எனக்கு சத்தியமாக தெரில. என்னால் நம்ப முடியல. சீரியஸாக நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, ஸ்டில் யூ ஆர் ஹீலிங் மீ. யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். ரியலி என்னை இவ்வளோ ஹீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் திரும்ப எப்படி தேங்க்ஸ் சொல்லன்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. உங்கள் சாங்ஸ் and your magical voice, the purest thing I have ever seen. Thank you so much for coming into this gloomy girl world. கட் பண்ணால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து ஆரம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அம்ஜுனா, நம்ம ஆர்மிஸ்க்காக நிறையா சாங் பண்ணும், இன்னும் நிறையா பண்ணும். டேய் பண்ணலாண்டா. இல்லைண்ணா, நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு டீம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் ஜேகே. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் போட்டும். அப்புறம் நம்மெல்லாம் சேர்ந்து கொலாப் பண்ணி ஒரு கான்செர்ட் மாதிரிலாம் வைக்கலாம். ஏய் பொறுமையாக பண்ணலாண்டா அதெல்லாம். அப்போ அந்த சைட்லேருந்து மேனேஜர் வராரு. காய்ஸ், எல்லாருக்கும் ஃபேன் லெட்ரு வந்துருடா. இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து யாரும் சென்ட் பண்ணல, பட் மெயில் அனுப்பிச்சிருக்காங்கடா. அப்போ அங்கே தான் வந்து வி, ஜிமின், ஜின், ஷூகா, ஹோபி, ஆரம் எல்லாமே இருக்காங்க. டே ஹோபி, உனக்கு நிறையா லெட்ரு வந்துருக்கு இந்த அப்படி. அப்போ எல்லோரும் அந்த லெட்டரை வாங்கிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போது ஜேகே இருந்துட்டு அவருக்கு வந்த லெட்ரு எல்லாத்தையும் படித்து எல்லாருக்கும் வந்து ரிட்டன் லெட்டர் சென்ட் பண்ணுறாரு. தேங்க்யூ லெட்டர் மாதிரி சென்ட் பண்ணுறாரு. என்னடா ஜேகே, தேங்க்யூ லெட்டர் எழுதிட்டு இருக்கியா என்ன? ஆமாம் ஹோபினா, இவங்க தானே என்னோட ஒரே லவ், அதனால தான் எல்லாத்துக்கும் ரிட்டன் லெட்டர் எழுதிட்டுருக்கேன். ரைட்ரா டே, நடத்து. அந்த லெட்டரெல்லாம் எழுதிட்டு நைட்டு ஜேகே தூங்கலான்னு போகிறாரு. ஹே பாத்துடி. ஹே அங்கே என்ன பண்ணுற, இங்கே வா. நான் கண்ணுடா டே. இதோ வரேன். ஏய் இருடி ஒரு நிமிஷம், நான் போகணும். தேங்க்யூ. யார் அந்த பொண்ணு? வா சாமி, நான் கண்ணுடா அது. ஸோ எதுக்கு என் கனவுல போய் வரா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ட்ரீம்லேருந்து எந்திரிக்கிறான். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அதை யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நேராக ஆரம்பிக்கிட்ட போகிறான். அது அண்ணா சொல்கிறா, ட்ரீமில் நடக்கிறதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்குமா என்ன? இல்லைனா யாராச்சும் நம்ம புதுசாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி யாராச்சும் ட்ரீமில் வந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஃப்யூச்சரில் மீட் பண்ணுவோமா என்ன? ஏன்டா ஜேகே அப்படி யாரா வந்தா? நான் சொல்லுங்கண்ணா. மேபிடா பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் எனக்கு தெரிலையே. அப்போ அந்த சைட்லேருந்து ஹோபி வந்து, டே ஜேகே, நான் சொன்னேன் புதுசாக பார்த்தியா? சில நேரங்களில் புதுசாக முன்ன பின்ன தெரியாத யாராச்சும் ட்ரீமில் பார்த்தா அது கோஸ்டாண்டா. ஒட்டாண்டா, ஒரே ஒட்டாண்டா. டே ஹோபி, உனக்கு யாரா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லித்தருது? டே ஐக்கியோ, நீ வேணா கூகுளில் சர்ச் பண்ணிப்பாரு. வந்துட்டான்டா. ஐயோ காலங்காத்தாலே என்கிட்டலாம் என்னால் பேச முடியாது. டேய் ஆளை விடு, நான் போகிறேன். டே ஜேகே, நான் ஜிம் போகிறேன், வரியாண்ண? நீங்கள் போங்க, நான் வரேன். டே ஜேகே பார்த்துருடா, இவனா நைட்டு என் கூட வந்து தூங்குறியா? ஓபினா ஏன்? டே ஜேகே, சர்ச்சு கூட போயிட்டு வந்துருமாடா, வரியா என் கூட? அண்ணன்னு பார்க்குறேன், தாடா போடான்னு என்னை பேச வச்சிடாத ஓ. டே மேனேஜர்ஸ், பக்டே லஞ்சுக்கெலாம் மரியாதை சொல்லி தந்தா என்னவா? அதிக்கவே மாட்டுதுங்க, அதுவும் இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் இருக்குதே சாமி. அப்போ ஜேகே சரியாக முறைக்கிறான். ரைட்டு, எங்கடா அந்த ஐக்கியவ? ஜிம் போகிறேன் நானே. டே இன்னும் கூப்பிட்டு போடா.
ஒருத்தர் கண்ணால் என்ன தின்றுவான் போல. அப்போ ஜேகே யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஜிம்மும் போயிருந்தான். அங்கே சரியாகவே ஒர்க் பண்ண மாட்டான். ஸோ நான் ஏன் அவ்வளோ டிஸ்டர்பாக இருக்கேன், எல்லாம் இருக்கிற ஆளே இல்லை நான். ஜேகே என்னடா எதுவும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கியா என்ன? அது இல்லை வி, அது ஒன்றும் இல்லை வி, ட்ரீமில் யாரோ புதுசாக பார்த்தானாமா, நம்ம பிள்ளைக்கு அது மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கு போல். ஓபினா தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? ரைட்டு. யாரா பொண்ணா என்ன? டேய் ஜேகே பார்த்துடா, ஃப்யூச்சராக இருக்க போது. டேய் ஏன்டா ஜிமினா, பாவம் அவனே குழம்பி போயிருக்கான், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு. டேய் ஜேகே ஏதாச்சும் திங்க் பண்ணியிருப்ப, இல்லாட்டி ஏதாச்சும் பார்த்துருப்ப, ஸோ அதெல்லாம் மிக்ஸ் ஆகி ட்ரீமாக வந்திருக்கு. இல்லை வி அது. டேய் ஃப்ரீயாக விட்றா, இதெல்லாம் ஏன்டா போட்டு யோசிச்சுட்டு இருக்க? டேய் ஜேகே எனக்குலாம் ட்ரீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? பெரியவரே ஏதாச்சும் சொல்கிறது பிள்ளைக்கு எப்படி சுகா வரும்? அதுக்கு நீ முதல் தூங்கணுமே. எங்கடா ஜின்னு என்னை தூங்க விட்ற? நைட்டு பூரா புலம்பிகிட்டே இருந்தா தூக்கம் மயிரில் வரும். சுகரே பெரியவரே கம்பெனி சீக்ரெட்லாம் வெளில சொல்லாதீங்க, அடுத்து என் ரூம் பக்கம் விட மாட்டேன். அப்போ அந்த சைட்லேருந்து ஆரம் வந்துட்டு, டேய் ஜிம் வர்றது ரிலாக்ஸாக எக்ஸசைஸ் பண்ணேன், மனுஷங்களாடா நீங்கள்லாம் ஏதோ கோர்ட்டில் பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. வந்துட்டான்டா ஐக்கியோ, இவனுக்கு வேறு வேலை இல்லையே, ஐயோ லட்சம் எடுப்பானே. ஏய் ஜின்னே நைஸாக கலந்துக்கலாம். ஓவி என்ன வரியா என்ன? டேய் மக்னே வந்துருங்க, அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தானா விடிய தூங்க விட மாட்டான், வந்துருங்க நம்மெல்லாம் போயிடலாம். டேய் ஜேகே என்ன உனக்கு பிரச்சனை? என்ன கனவு வந்துச்சு அவ்வளோதானே, உனக்கு ரேண்டமாக வந்திருக்கு, அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஃப்ரீயாக விடு ஜேகே, வா ஒர்க் அவுட் பண்ணுவா. அப்போ அந்த சைட்லேருந்து ஹோபி வந்துட்டு, ஜேகே வெளியில் வா. எதுக்குண்ணா? வாடா டேய். என் தம்பி ஜேகே கிட்ட ஹோபி எனக்கு சும்மா விளாண்டேன்டா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கோஸ்ட்டு கீஸ்டெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அவங்ககிட்ட விளாண்டேன். ஏன்னா நீ வேற, ஆல்ரெடி நான் நிறையா குழப்பத்தில் வேற இருக்கேன். சரி ஏன்னா அந்த ட்ரீம் உனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கா, இல்லை ஞாபகப்படுத்திட்டே இருக்கா? என்ன தான் பண்ணுது தெரிலண்ணா. அந்த பொண்ணோட ஃபேஸ் கூட எனக்கு சரியாக தெரில, ஆனால் அவள் கண்ணு அப்பா இப்போ வரைக்கும் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது, என்னால் அதை மறக்கவே முடியல. எப்படி சொல்கிறது எனக்கு சொல்ல தெரிலண்ணா, எனக்கு அது திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்குண்ணா, எனக்கு ஏன்னா எனக்கு தெரில. ஏய் ஜேகே நீ நல்லா வரைவ தானே? ஆமாம். பேசாட்டு நெக்ஸ்ட் டைம் உனக்கு அந்த தாட்டில் வந்தால் நீ வரைஞ்சிரு. உனக்கு ஓவர் திங்க் பண்ணாலோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரீமு சம்திங் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா ஒன்று ரைட் பண்ணால் அது சரியாகும்னு சொல்லுவாங்க. நீ நல்லா வரைவேல, ஸோ வரைஞ்சிரு, உனக்கு அந்த தாட் போன மாதிரியும் இருக்கும், ப்ராப்ளமும் சால்வ்டு. சரி ஓப்பண்ணா, இவ்வளோ வருஷத்தில் இன்னைக்கு தான் நீ உருப்படியாக ஒரு ஐடியா கொடுத்துருக்க. நீ மாசுண்ணா, நீ மாசு. ஓபினாலே மாசு தானடா. சரி வெளில போய் சாப்பிட்லாமா? ஃப்ரீயா விடு, அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அப்போ ஜேகேவும் ஹோபி இருந்துட்டு வெளில போய் சாப்பிட்டுட்டு அப்போ ஜேகேவும் நைட்டு வந்து தூங்கிடுறான். நான் போகணும், தேங்க்யூ. ஓ சாட்டு ஹோபி என்ன சொன்ன மாதிரி ட்ரா பண்ணிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓ தூங்க விட மாட்றாளே, சரி வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அந்த ஐஸை வந்து ட்ரா பண்ணுறாரு. டே கடவுளே என்னடா கண்ணுது சாமி, இன்னைக்கு விட்டா நான் ஃபுல்லாக பார்த்துட்டே கூட இருப்பேன், நல்லா மீன் மாதிரி இருக்கு. கட் பண்ணால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கீங்க. காய்ஸ் இன்றைக்கி நம்ம கம்பெனியோட ஆனிவர்சரி, ஸோ எல்லோரும் ஒரு ஃபீட்பேக் லெட்டர் கொடுக்கணும். மேனேஜர் அது என்ன லெட்டர்? இல்லை ஜாரா, 90s லெட்ரு மூலியமாக தான் அவங்களோட அன்பை வந்து தெரிவிச்சுப்பாங்களாமா. எல்லோரும் லெட்டர் ரைட் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு பாக்ஸு அதில் போட்டுருங்க. சார் அப்போது யாருக்கு வேணாலும் இப்படி பண்ணலாமா என்ன? அது விருப்பம் செலின், உனக்கு பிடிச்சவங்க யாருக்குனாலும் இப்படி லெட்டர் எழுதி கொடுக்கலாம், தப்பு இல்லை. தட்ஸ் யோர் விஷ், இட்ஸ் அ வே டு எக்ஸ்பிரஸ் த லவ்னு வச்சுக்கோயேன். தேங்க்யூ மேனேஜர் ஃபார் திஸ் அமேசிங் ஐடியா. ஹயோ செலின், இதனால என்ன, நான் என் ஜஸ்ட் கடமையை தானே செஞ்சேன். ஹே செலின், யாருக்காவது லெட்டர் ரைட் பண்ண போறியா என்ன? இல்லையே, யார் சொன்னா? நான் ஜஸ்ட் கேட்டேன், ஓ இப்படிலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் கேட்க தான் செஞ்சேன். அப்போ நீங்கள் ஜேகேயோட கம்பெனி அட்ரஸை கண்டுபிடிச்சி அவருக்காக ஒரு லெட்டர் ரைட் பண்ணுறீங்க.
போஸ்ட்டும் பண்ணுறீங்க. அப்போது இதுதான் அந்த பொண்ணோட கன்று. ஆமாண்ணா. ஆனால் ஜேகே கன்று பார்க்க கொரியன் மாதிரி இல்லையடா. அதான் எனக்கும் தெரில. நாடா ஜேகே ஒழுங்காக ட்ராப் பண்ணியா என்ன? ஜிமின் அடித்து சொல்கிறேன், இந்த கன் தான். எனக்கு இப்போ கூட என் மைண்டில் அந்த கன்று அவ்வளோ கிளியராக இருக்குது. கன்ஃபார்மாக இந்த ஐஸ் தான். அப்போ அந்த சைட்லேருந்து மேனேஜர் வராரு. பசங்களா லெட்ரு வந்துருக்கு. மேனேஜர் எல்லாருக்குமா என்ன? ஆமாம் ஹோபி, பட் இந்த தடவை ஒரு இன்டர்நேஷ்னல் லெட்ரு வந்துருக்குடா. எது? என்னடா ஷாக்காக பார்க்குறீங்க எல்லாரும்? இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், போக போக எல்லாத்துக்கும் வரும். சரிங்க மேனேஜர். அப்படி யாருக்கு வந்திருக்கு? வேற யார்? ஐக்கியோ உனக்கு தாண்டி. பெருசு ஜேகேக்குடா. எது எனக்கா? நல்லா பாருங்க மேனேஜர், நம்ஜூன் அண்ணாக்கா இருக்கும். டேய் இதானே ஜேகே, உன்னோட ஸ்டேஜ் நேம் தானே சேவியரு? இதில் என்ன போட்டிருக்குன்னு பாரு. ஆமாம், எனக்கு எந்த கண்ட்ரி? இந்தியான்னு நினைக்கிறேன்டா. என்ன இந்தியாவா? அப்போ எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. சரிடா, என்னடா இதுக்கே இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? போக போக நிறையா வரும். இதுக்கே இப்படி ஷாக் ஆன என்ன அர்த்தம்? சரி, அப்புறம் எல்லோரும் ரிஹர்சலுக்கு ரெடியாக இருங்க. இந்த மாதிரி ஷோ இருக்குல்ல, கெட் ரெடி காய்ஸ். அப்போ ஜேகே வந்துட்டு அந்த லெட்டரை வாங்கிட்டு ரிஹர்சல் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்லீப் பண்ணலான்னு வரான். டேய் அந்த லெட்டர் எங்கடா ஜேகே? ஐயோ போச்சுடா, எங்கே வச்சு தொலைஞ்சேன்னு தெரியலையே. ஐயோ எங்கடா வச்சு தொலைஞ்ச? பேண்ட்டு ரிஹர்சல் பண்ண பேண்டில் இருக்கான்னு பாரு. அப்பா ஒரு வழியாக இருக்குடா டேய். அப்போ அந்த லெட்டரை வந்து ஓப்பன் பண்ணி படிக்கிறான். என் ஆரோயர் கல்வனே, உங்களுக்காக இக்கடிதத்தை எழுதும் இந்த சின்ன மலர் இப்பிரபஞ்சத்தில் இருளில் சிக்கி தவிக்கின்ற இம்மலரின் வாழ்க்கைக்குள் ஒரு பிரகாசமாய் வருகை தந்ததற்கு நன்றி. ஒரு இரவன்று இந்த மலர் யாருடைய துணையின்றி ஒளியின்றி தனிமையில் தவித்து கொண்டிருந்த வேளையில் ஒரு ஒலி கேட்டது. மிக தொலைவில் இருந்து அந்த ஒளி வானத்தில் பிரகாசிக்கின்ற நிலவுடையது. அந்த அழகிய நிலவு அந்த மலரின் தனிமையை தனது ஒளியால் ஒரு துணையாக மாற்றியது. அந்த பிரகாசம் நிறைந்த நிலவு தனது ஒளியை வைத்து அம்மலரை மட்டுமல்ல, உலகில் வாடிக்கொண்டிருந்த அத்தனை சிறு சிறு பூக்களை பூக்கச் செய்தது. அப்போது அந்த பூக்கள்கள் நிலாவை அருகில் சென்று பார்க்கலாம் என்று எண்ணிய போது மேகங்கள் தடையாயிருந்தன. அந்நிலாவை பாதுகாக்கும் நட்சத்திரங்கள் அப்பூக்கள்களுக்கு ஒரு வழியை காட்டியது. அப்பூக்கள்கள் அனைவரும் நன்றி கூறும் விதமாக தனது காதலை அன்பளிப்பாக இந்த நட்சத்திரங்கள் மூலம் அனுப்பி வைத்தது. அந்த பூக்களோடு சேர்ந்து இந்த மலரின் காதலையும் உங்களுக்காக அனுப்புகிறேன். பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். இப்படிக்கு உன்னவளாகிய உன் ரசிகை. ஜேகேவோட ஐஸ் அவ்வளோ ஸ்மைல் பண்ணுது. அவனை மீறி அவனோட லிப்ஸில் இருந்து ஒரு ஸ்மைல் க்ரியேட் ஆகுது. ஜேகே எவ்வளோ லெட்ரு வந்துரு, ஆனால் இப்படி ஒரு லெட்ரு யாருமே உனக்கு சென்ட் பண்ணல. லக்கிடா நீ. ஐயோ எனக்கு வெக்கமாக வருது இந்த லெட்டரை படித்ததுலேருந்து. இந்த லெட்டரை யாருக்குமே தெரிய விடாமல் வைக்கணும். பசங்க கல்ல மாட்டுச்சு அவ்வளோதான் வச்சு செஞ்சுருவாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு லெட்ரு திரும்ப போடணும். ஆமாம், நேம் என்ன? என்னடா இது? அட்ரஸ் இல்லையா? இன்னும் நேமும் இல்லை, எதுவுமே இல்லையா? இப்படிக்கு உன்னவளாகிய உன் ரசிகை. அப்படியே கள்ளி நேமு கூட மென்ஷன் பண்ணல பார்த்தியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கண்ணி என்னை பாடா படிச்சிச்சு. இப்போது அந்த லெட்டரா? கடவுளே, ஆனால் என்னமோ தெரில, லெட்ரு படிக்க படிக்க ஏதோ ஒரு ஹாப்பினஸ், சம்திங் ஸ்பெஷல். இது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகியடா. ஐயோ கடவுளே, நைட்டு தூங்கின மாதிரி தான். அப்போ நெக்ஸ்ட் டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் ஜேகே. ஜிமினா ஏவா, இது நம்ம ஜேகேவா என்ன? தேவி என்னடா பைய புதுசாக சிரிக்கிறான்? என்னடா பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? டேய் இது என்னடா கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கான்? யோ ஜின்னு ஏவா சொல்கிறாவி, நான் மாட்ரு, நான் அண்ணாக்கு எதுவும் வச்சிருக்கேன் என்ன?
உன் பிள்ளைய பாரு, எங்கே என் மகன். அப்போ ஜேகே, ஐயோ எப்படி ரைட் பண்ணியிருக்கா, ஒரு ஒரு வார்த்தையும் வா. அந்த அந்த லெட்ரு வாசிக்கும் போது ஒரு வாய்ஸ் வந்துச்சு பாரு, அடியே என் அழகி என்னவே வெக்கப்பட வச்சிட்டேடி கடவுளே. தேவி என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா தனியா பேசிட்டு இருக்கான். நம்ஜூன் என்னாச்சு உனக்கு? அதான் சின்ன எனக்கும் தெரில, காலிலேருந்தே ஒரு மாதிரி தான் இருந்தான். இப்போ என்னன்னா ஷார்ட்டுக்கு சர்ச்சு கூப்பிட்டு போயிடுவோமா? வாடா வாடா ஹோபி ஓட்டுறே, நான் சொல்கிறீங்க நம் ஜீசஸ், சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிடுவோமா மச்சான்? அவ்வளோதான் ஒன்று. ஐயோ பெருசுகளா, சண்டே அப்புறம் வைங்க, முதல்ல போய் அவனை என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஆனால் அவனா சின்ன நொட்டை மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்குது. இதில் ஹயாங் லைன் வேறு. ஜேகே என்னடா பண்ணுற? அது லைன்ஸ் தேடிட்டு இருந்தேன். எதுக்குடா, லேட் எதுவும் பண்ண போறியா என்ன? ஜிமினா ஆய மூடு. இல்லை வி, நெக்ஸ்ட்டு சாங்ஸ்க்கு அதான் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஜேகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம், போய் மொதல் ஷோக்கு ரெடியாகு. இதோ போகிறேன். என்னடா போயிட்டான். டேய் நீ தானே போக சொன்ன? டேய் ஷோ நைட்டுடா, சும்மா சொன்னேன்டா போன்னு. இவன் இப்போ ரெடியாக என்னடா பண்ண போகிறான்? சரியில்லடா, இவன் சுத்தமாக சரியில்லை. மக்னே லைன்ஸு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இவன் என்னடா எங்கேயோ போகிறான். ஜிமின் எங்கே போகிறான்? ஜேகே அது ஒன்றும் இல்லை பெருசு, ஷோக்கு ரெடியாக போகிறாராம். ஷோ நைட்டு தானே, இவன் எப்போ ரெடியாக என்ன பண்ண போகிறான்? அதெல்லாம் ரெடியோ. நான் சொன்னேன் திரும்ப சொல்லு, எப்படி கூப்பிட்டேன்? என்ன ஏய் எப்படா கூப்பிட்ட? ஐயோ மாட்டினேனே. அது ஒன்றும் இல்லை, நான் ஜேகே ரெடியாக போகிறேன்னு சொன்னேன். இருடி ஜிமினா, அவனே உனக்கு இருக்கு. இல்லை ஷூகாண்ணா, ஜேகே ஏதோ சரியில்லை, அவன் ஒரு மாதிரி வியர்டாகவே பிஹேவ் பண்ணிட்டுருக்கான். தெரியும்டா, கொஞ்ச நாளாக அந்த ஹோபி கூட சுற்றும் போதே தெரியும், பிள்ளை ஏதோ பண்ணிட்டான் போல. டே ஹோபி என்னடா புள்ளைய பண்ணி வச்சிருக்க? அதுவா பெருசு, புத்தர் கோயிலில் புளியங்காய் வாங்கி கொடுத்தேன், அது அப்படி ஆயிட்டான். கேட்குறான் பாரு கேள்வி. அன்றைக்கி நான் சாப்பிட மட்டும்தான்டா கூப்பிட்டு போனேன், வேற எங்கேயும் கூப்பிட்டு போலடா. அப்படியே ஒரே படா போட்டுறது, நான் ஏதுன்னு தெரியாமல். ஒன்றா ஒரு நாள் கூப்பிட்டு போகணும்யா, ஒரு நாள் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் மந்த்லி ஜேகேக்கு வந்து லெட்டர் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்படியும் உங்கள் டேஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. அப்போது ஒன் டே இருந்துட்டு, பசங்களா டுடே லெட்டர் டே, எல்லோரும் வந்து எடுத்துக்கோங்க. மேனேஜர் இந்தியாவில் இருந்து எதுவும் வந்திருக்கா என்ன? இருக்குடா, உனக்கு தான் இந்த அப்படி. கொடுங்க. ஜேகே என்ன நடக்குதுங்க? நானும் கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருக்கே, ஒரு மாதிரியாக தான் தெரியுற. என்ன லெட்ரு காட்டுற வேலையா? பார்த்துடா, ஏதாச்சும் ஃபேக் ஐடி மாதிரி ஃபேக் லெட்டராக இருக்க போகுது. இல்லை வி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். அது லெட்ரு வரும்ல, அதுக்காக கேட்டேன். பச்சா வளட்டாத, சிங்கமாக தெரியுது. சொல்லு யாரு? அது தெரில வி, அட்ரஸ் நேம் எதுவுமே இல்லை, வெறும் லெட்ரு மட்டும்தான். எதுவுமே இல்லையா? இல்லை புரியலை, எதுவுமே மென்ஷன் பண்ணலையா என்ன? இல்லை. இப்படியே உங்கள் டேஸ் எல்லாம் போகுது. ஒரு 2 இயர்ஸாக அப்படி லெட்டர் சென்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அட்ரஸ் நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை, ஆனால் மந்த்லி ஆனால் ஒரு லெட்ரு போயிடும். அப்போது ஜேகே ரூமில் இருக்கான். ஒரு ஈவினிங் டைம் போல் ஆகுது. எனக்கு அனுப்பிச்சதுலே தீஸ் ஆர் ஆல் மை ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேவரட்டான அந்த லெட்டர்ஸ், அந்த பொயட்ரிஸ் எல்லாம் எடுத்து ரீட் பண்ணுறான். அது ஏனோ தெரியவில்லை என் கல்வனே, என்னை காணாத உன் கண்களின் மீது எனக்கு தீராத ஒரு மாயக்காதல். வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறோம், வெவ்வேறு நேரங்களில் வசிக்கிறோம். இத்தனை வேறுபாடுகள் இருந்தும் ஒரு மொழியால் இணைந்தோம், இசை என்னும் காதல் மொழி. விழி மூடினாலும் உன் நினைவு, விழி திறந்திருந்தாலும் உன் நினைவு. என் நாட்களின் உந்தன் பங்கு அதிகமாகிவிட்டது, எச்சரிக்கை விடுக்கிறேன். பின்பு இந்த தீராத காதல் நோய்க்கு தங்களது இசையால் எம்மை குணமாக்க வேண்டும். நேரில் காணவில்லை என்றாலும் உங்களது நினைவு ஒன்றே போதும் என்னை ஆனந்த மலையில் பூக்கச் செய்ய. அது ஏதோ தெரில,
லெட்டரை வாசிக்கும் போது என் மைண்டுக்குள்ளே ஒரு வாய்ஸ் அதுவாக ஒன்று இமேஜின் ஆகி ஒன்று கேட்குது. பா கடவுளே, சாதாரண ஒரு லெட்ரு இது எந்த அளவுக்கு ஆகிடுச்சு பார்த்தியா? நாம எழுதிருக்கா யாரே நீ? இப்போயே இந்த செகண்டு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது. ரிட்டன் லெட்ரு கூட என்னை போட விடாமல் பண்ணுறியடி. கள்ளி அட்ரஸை கூட மென்ஷன் பண்ண மாட்டேறியே. ஏன்டி நீ இப்படி கொள்கிற? உன்னை ஜென்மத்தில் ரொம்ப கொடுமை பண்ணிடுவேன் போல். அதான்டா சேக்கே, இப்போ இவன் உன்னை வச்சு செய்கிறான்னு நினைக்கிறேன். என் அவளே எங்கடி இருக்க? உன்னை நான் பார்த்ததில்ல, ஆனால் எவ்வளோ அழகாக இருப்பேன்னு ஒரு லெட்டரே சொல்லுதுடி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கடி, இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு. ஆனால் சாரை கேட்குறேன், எனக்கு இவ்வளோ பார்க்கணும், எனக்கு இவ்வளோ வேகமாக பார்த்துடணும். எனக்கு இது நம்பிக்கைலாம் இல்லை, பட் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கு இவ்வளோ பார்க்கணும். இந்த அழகான கவிதை எழுதின அந்த கைக்கு என் முத்தத்தால் நன்றி சொல்லணும். ஆறா ஜேகே, அவ கூட சேர்ந்து உனக்கும் வந்துருச்சுல. அழகி எங்கடி இருக்க? அப்படியே கட் பண்ணா, ஹே செலின் எங்கடி போகிற? சாரா எதுவும் பேசாத, என் கூட வா. ஷோ சொல்லடி, எங்கடி போகிறோம்? வர முடியுமா முடியாதா? சரிடி வாரேன், இரு. இப்போயே இங்கே கூப்பிட்டு வந்திருக்க? அது அடியே, அவனுக்கு இன்னுமா நீ லெட்ரு போட்டுட்ருக்க? இனி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் தானே. அவன் ஒரு லெட்டரை பார்ப்பானான்னு கூட தெரியல, பார்க்குறாரோ இல்லையோ. எனக்கு அந்த லெட்டரை சென்ட் பண்ணாதான் நிம்மதியாக இருக்குது, ஏதோ ஒரு திருப்தி. அது உனக்கு சொன்னாலாம் புரியாது சாரா, கூட வா. ஏய் அங்கிள் சொட்ட வாராண்டி. ஐயோ இவரே வராரு. ஹலோ அங்கிள். செலின், போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி வர மாதிரி விஷயம். யாரு லெட்ரு? ஐயோ அங்கிள், நான் யாருக்கும் லெட்ரு போடல, இவ தான். என்ன சாரா? ஆமாம் அங்கிள், என் ஃப்ரெண்டு அப்ராடில் இருக்காரு, அவருக்காக. அப்படியே அவர் ஜஸ்ட் கேட்கதான் செஞ்சாரு, டீட்டெயிலாக ஒன்றும் கேட்கலடி பைத்தியம். ஓ சரிம்மா, சரி நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அங்கிளும் போயிடுறாரு. இந்த மனுஷன் வீட்டில் போட்டு கொடுத்துருவாரோ? உன்னை யார் இதெல்லாம் வளர சொன்னது? ஏன் அப்ராட் இதெல்லாம் சொல்கிற? அப்படி எனக்கு என்ன தெரியும். சரி விடு, எது வந்தாலும் பார்த்துக்க தானே செய்யணும். எப்படி ஒரு 2 days கிட்ட போயிடுது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் இன்னைக்கு லெட்ரு டேல வாடா ஜோனு. என்னடா இவ்வளோ நேரம் ஆகி வரலன்னு பார்த்தேன். இந்தா ஏ அழகி, லெட்ரு சென்ட் பண்ணிட்டியா? வாரண்டி தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து ரூம் எடுத்துகிட்டு போய் ரீட் பண்ணுறான். உன் இதழில் வரும் காதல் வரிகள் இசை என்னும் தேனால் இதயத்துள் பாய்ந்து என் இதழை பூக்கச் செய்கின்றன. ஏன் ஒரு கவிதைடி, ஒரு கவிதையே கவிதை எழுதி சென்ட் பண்ணுதா? அது ஏதோ அனுப்பிச்சிருக்கா? அடி ஏ முடியுமா? என்னடி இது? செயின் அனுப்பிச்சிருக்க, இதை போட்டிருக்கேன் இந்த செயினில். சேவியரா, என் புள்ள எனக்காக செயின்லாம் வாங்கி அனுப்பிச்சி விட்ருக்காளே. ஒட்டுக்கிறேன் நான் தானே போடணும். சத்தியமாக சொல்கிறேன்டி, வாழ்க்கையிலே இவ்வளோ ஹாப்பியாக நான் இருந்ததே கிடையாது. ஏன்டி நீ இப்படிலாம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்க? நான் எப்போ பார்ப்பேனும் தெரில, என்னால் வெயிட் கூட பண்ண முடியலையே. எப்படி உன்னை பார்ப்பேன், எப்படி அந்த டேவை எனக்கு கொடுக்க போகிற? என்னவளே ஹாப்பிடி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ அண்ட் லவ் யூ. இப்படி ஒரு ஃபியூ டேஸ் கிட்ட போகுது. அப்பா சொல்லுமா, நான் புதுசாக ஹால்லாம் வர ரூம்லேயே தானே இருப்பேன்? அது இல்லைப்பா, அந்த ஈடி நவ் சேனல் போடுறீங்களா? ஏண்டிமா? இல்லை, எனக்கு பிடிச்ச ஒரு சிங்கர் இன்டர்வியூ கொடுக்குறாரு, அதை பார்க்கணும். சிங்கரா? ஆமாப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா போடுங்கப்பா. சரி சரி பாரு. யாருடி? அம்மா நான் சொன்னேன்ல, ஒரு கொரியன் சிங்கர், அவர் தான் எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. குட் மார்னிங் எவ்ரி ஒன். நம்ம கூட இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூத்தோட இன்ஸ்பிரேஷனான சேவியர் அப்படின்னு சொல்லப்படுற ஜோன் ஜங்குக். வெல்கம் டு அவர் ஷோ சார். ஹலோ எவ்ரி ஒன். ஐயோ அழகா இருக்காரு.
நான் அனுப்பிச்ச செயின் போட்டிருக்காரா என்ன? என்ன கோட் போட்டிருக்காரு? சாரா சொன்ன மாதிரி நான் அனுப்பிச்ச லெட்ரு போச்சானே தெரியல. இதில் எப்படி? எனிவேஸ் ஐம் ஸோ ஹாப்பி. ஜேகே, உங்களுக்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் லெட்டர் சென்ட் பண்ணுறதா கேள்விப்பட்டோம். உண்மையா? எஸ், நிறையா சென்ட் பண்ணுவாங்க. தே ஆர் மை ஸ்ட்ரென்த்ஸ். ஒரு சில நேரம் எனக்கு அந்த லெட்ரு தான் நிறையா கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அவங்க லெட்டர்ஸ் தான் என்னோட ஒரே ஹாப்பினஸ். தேங்க்யூ ஆர்மிஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஆர்மிஸ்க்காக என்ன வேணால் செய்யலான்னு தோணும். அண்ட் ஒன் மோர் திங், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிவீல் எ சீக்ரெட். எனக்கு ஒரு ஆர்மி ஒரு லெட்ரு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோடய நெக்ஸ்ட்டு சாங்ஸில் அவங்க எழுதின ஒரு சில லைன்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ நேராக கேமரா பார்க்குறான். ஆர்மி கேர்ள், பார்த்துட்ருப்பேன்னு தெரில. தேங்க்யூ ஃபார் த லெட்டர்ஸ் அண்ட் யுவர் ப்ரீஷியஸ் லைன்ஸ். என்ன ஒருவேளை என்ன சொல்கிறாரா என்ன? இல்லை இல்லை, நான் மட்டுமா லெட்ரு சென்ட் பண்ணுறேன்? எல்லாம் தானே சென்ட் பண்ணுறாங்க. நானாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது? அப்போ கரண்ட் ஆஃப் ஆகுது. என்ன? ஐயோ, ஏன் இப்போ கரண்ட் கட் ஆச்சு? இவங்களுக்கெல்லாம் பொறுப்பே இல்லை. சி இவங்கள. ஆண்டி, நம்ம பிள்ளைக்கு என்ன ஆச்சு? இந்த டைமுக்கு தானே எப்பயுமே கரண்ட் ஆஃப் ஆகும். அதாங்க எனக்கும் தெரில. இவன் என்ன புதுசாக பேசிட்டு போகிறா? இப்படி உங்கள் டேஸ் வந்து போகுது. நீங்களும் லெட்டர் சென்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒன் ஃபைன் டே ஒர்க் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. செலின். அப்பா. சொல்லுங்க. அம்மா, ஒரு காஃபி. அடிக்கடி போஸ்ட் ஆஃபீஸ் போறியாமே? ஆமாப்பா, ஜாரா இருக்கால்ல, அவளோட ஃப்ரெண்டு. போய் சொல்லாத. யாருக்கு லெட்டர் சென்ட் பண்ணுற? அப்பா, அது சொல்லு. என் ஃப்ரெண்டுக்கு நேம் இல்லையா? ஜோன். அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி பழக்கம்? இப்போ எப்படிலாம் கொஷின் கேட்குறீங்க? நான் என்ன தப்பாக பண்ணிகிட்ருக்கேன்? செலின், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், எதிர்த்து பேசக்கூடாது. ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, ஷோ நோட்டிஃபிகேஷன் வேற. இல்லை, இந்த மயிர் நாள் தானே. அப்போ என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்போ என் ஃபோனை உடைச்சிங்க? நான் என்ன பண்ணேன்? எதுக்கு என் ஃபோன் இப்போ உடைச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரை பண்ணிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறீங்க. ஒரு நைட் டைம் போல் நீங்கள் மாடியில் உட்காந்துருக்கீங்க. அப்போது உங்கள் தம்பி வரான். அக்கா குட்டி, கீழே போனா வரேன். அக்கா ஒரு நிமிஷம். போடா போன்னு சொல்கிறேன்ல, இந்தா புடி. டே, ஏன்டா அம்மா ஃபோன் எடுத்துகிட்டு வந்த? நீ தானக்கா சொன்ன இந்த டேயில் ஏதோ சாங் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. டேட்டு ஞாபகம் வச்சு சொல்லுன்னு சொன்னேன்ல. இப்போதான் கேலண்டர் பார்த்தேன். சரி உங்ககிட்ட சொல்லான்னு வரும்போது தான் அப்பா ஃபோனை உடச்சிட்டாரு. சரி அதான் அம்மா ஃபோனை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தேன். ஐயோ தேங்க்ஸ்டா குட்டி. அக்கா உனக்கு டைரி மில்க் வாங்கி தரேன். உனக்கு 15 மினிட்ஸ் தான் டைமு. நீலாம் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு அம்மாட்ட கேட்டு வந்துருக்கேன். அதுக்குள்ளே உனக்கு என்ன பார்க்கணுமோ பார்த்துக்கோ. சரி சரி. அப்போ நீங்களும் போய் ஜேகேவோட சாங்கை பார்க்குறீங்க. நீங்கள் லெட்டரில் எழுதின லைன்ஸ் தான் அதில் இருக்குது. ஐயோ அக்கா, என்னாச்சுக்கா? அது அது ஒன்றும் இல்லை குட்டி. அக்கா நாளைக்கு உனக்கு 2 டைரி மில்க் வாங்கி தரேன். ஐ ஜாலி. அப்போ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை? ஐயோ ஐயோ. அப்போ நான் ரைட் பண்ண லெட்டர்ஸ் எல்லாம் அவருக்கு போயிருக்கு. அது எல்லாத்தையும் அவர் படிச்சிருக்காரா என்ன? இல்லை அந்த லெட்டரை மட்டும் படித்தாரா? ஐயோ எனக்கு தெரியல. அப்படின்னா அந்த செயினும் போயிருக்கும்ல. ஐயோ 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 ஐயோ. தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். ஏ செலின், இன்னும் தூங்கலையா நீ? தூங்காமல் என்ன பண்ணுற? ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அம்மா ஹக் பண்ணுறீங்க. என்னாச்சு செலின், நீ ஓகே தானே? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஹாப்பியாக இருக்கியா? எதுக்கு? அப்பா என் செல்ல உடைச்சாருல்ல, அதுக்காக. இல்லை புரியலடி. உனக்கு எதுவும் புரியாதுமா, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தூங்கிடுறீங்க. அப்போது நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து லெட்டர் சென்ட் பண்ணலான்னு போகிறீங்க. ஐயோ இவன் தான் போட்டு கொடுத்துருப்பான். ஹலோ அங்கிள். ஹாய் செலின். அங்கிள் இதை வச்சுக்கோங்க. நம்ம மணியெல்லாம் கொடுக்குற. நெக்ஸ்ட் டைம் அப்பா கிட்ட சொல்லாதீங்க. புரிஞ்சுமா? புரிஞ்சு. இப்படியே கொஞ்சம் ஃபியூ டேஸ் வந்து போகுது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து ப்ராக்டிஸில் இருக்கான். மாஸ்டர் நீ வேண்டாம்,
ஏன்டா என்னாச்சு? தெரில மாஸ்டர், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி படபடனே இருக்குது. எனக்கு வேணாம் இன்னைக்கு. என்னாச்சுடா, ஹாஸ்பிட்டல் எதுவும் போகுமா என்ன? இல்லை ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்னு நினைக்கிறேன். சரிடா, அப்படி போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே மாஸ்டர், நான் போகிறேன். டேய் ஜேகே மேனேஜர், இங்கே என்ன பண்ணுறீங்க? இந்தாடா. என்னது இது? லெட்ருடா. இப்போ வந்துருக்கா? டே ஜேகே, எப்பயுமே ஜாலியாக தானே லெட்ரு வாங்குவேன். இப்போ என்ன ஒரு மாதிரி படபடன்னு இருக்க? முடிடா. டேய், நான் சுகர் எதுவும் இருக்கா? ஏன் மேனேஜர் கை இந்த ஆட்டம் ஆடுது? அது சரி கொடுங்க. ஆச்சு உனக்கு? அப்போ நேராக ரூம்க்கு எடுத்துகிட்டு போய் லெட்டர் ஓப்பன் பண்ணுறான். அந்த லெட்டர் பின்னாடி அட்ரஸ் ப்ளஸ் நேம் இருக்குது. அழகி, ஒரு வழியா இல்லை, எனக்கு புரியலை. சத்தியமாக நான் நம்ப முடியலடி. ஐயோ, அழகி ஒரு வழியாக அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டாளா? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து ஜம்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஏதோ கீழே விழுகுது. அது கீழே ஏதோ விழுகுது, ஃபோட்டோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நர்வஸாக எடுக்கிறான். ஏன்டா என் ஹார்ட் பீட் இவ்வளோ ரைஸ் ஆகுது? உங்கள் ஐஸோட பிக் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அடுத்து வரும் கடிதத்தை உன்னை நேரில் கண்டு கொடுக்குமாறு என் இதயம் என்னிடம் வேண்டி கேட்டியது. உன்னவளுக்காக காத்திரு என் கல்வனே. இப்படிக்கு உன்னுடைய செலின். இல்லை புரியலை, நான் வரப்போறியா? ஓ ஜேகே டேய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து திருப்புறான். ஒரு நிமிஷம் இரு, இந்த கண்ணு. டேய் ட்ராயிங் எங்கடா? தேடுறா டேய். ஓ அந்த கண்ணை நான் எங்கே வச்சேன்னு தெரிலையே. ஐயோ எங்கே வச்சேன்னு தெரில கடவுளே. அந்த டேபிள் கீழே இருக்கான்னு பாரு. இருக்குடா சாமி. அப்போ அந்த ட்ராயிங்கையும் அந்த பிக்கையும் வந்து சேமாக வச்சு பார்த்துட்ருக்கான். கடவுளே, டெஸ்டினி, ஃபேட்டு, இது மேலாம் எனக்கு நம்பிக்கையே வந்ததில்ல. ஆனால் இப்போது இதுக்கு பேர் என்ன? ஜேகே ட்ரா பண்ண ஐஸும் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்க ஐஸும் சேமாக இருக்குது. இல்லை புரியலை. அப்போ இந்த யூனிவர்ஸ் 11 எல்லாம் உண்மையா என்ன? அப்போது ஜிம்மின்னு சொன்ன மாதிரி இவ தான் என் ஃப்யூச்சரா? இல்லை எனக்கு புரியலை. அழகி, இதுதான் என் கடவுளை வந்த பொன்னாடி. ஜேகே என்னடா நடக்குது? ஒன்றுமே புரியலை. ஜேகே இப்போ எழுதுறா ரிட்டர்ன் லெட்டரை. ஒரு 2 days கிட்ட ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஏன் என் ஹார்ட் பீட் இவ்வளோ ரைஸ் ஆகுது? ஷோ என்னன்னு தெரிலையே. செலின் சொல்லுங்க, என்னது இது? என்னதுப்பா? யார் ஜேகே? அது சொல்லு, யார் அது? அது வாய்க்குள்ளே சொல்லாத செலின். யார் ஜேகேன்னு கேட்டேன். அது அது அப்பா, அன்றைக்கி அந்த டிவியில் பார்த்தோமே அந்த பையனா? அது அப்பா அது உனக்கு எதுக்கு அவன் லெட்டர் சென்ட் பண்ணியிருக்கான்? லெட்டர் சென்ட் பண்ணியிருக்காரா? செலின் என்ன இதெல்லாம்? ஏய் உன்கிட்ட தான் கேட்குறேன், என்ன செலின் இதெல்லாம்? அது அப்பா அது கட் பண்ணால் ஒரு 9 time போல் ஆகுது. நைட்டு ஒரு 2 மணிக்கிட்ட ஆகுது. நீங்கள் மாடியில் இருக்கீங்க. செலினக்கா குட்டி சொல்லுடா. இந்தக்கா இந்த லெட்ரு அப்பா டஸ்ட்பினில் போட்டு வச்சுருந்தாரு, தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தேன். அக்கா இல்லை ஏதோ டிக்கெட் மாதிரி ஏதோ இருக்குக்கா. என்னடா சொல்கிற? ஆமாக்கா, உள்ள ஏதோ டிக்கெட் மாதிரி இருக்கு. அக்கா ஜேகே யாரு? அது அவர் என் மாமாவா என்ன? குட்டி சும்மா கேட்டேங்க்கா, தெரியல, மேபி ஃப்யூச்சரில் ஆனாலும் ஆகும் கா. சும்மா சொன்னேன்டா. அப்போ நீங்களும் அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணி வாசிக்கிறீங்க. என் ஆறுயிர் அழகி, தேன் சொட்ட வரிகள் நிறைந்த உன் காதல் கடிதங்கள் உன்னவனை வந்து சேர்ந்து விட்டது. உன்னவனுக்கு இந்த மலரின்
விண்மீன் விழிகளை கண்டு பேச வேண்டும் என்று இம்மலர் இந்த நிலாவுக்கு ஒரு ஆசையை விதைத்து விட்டது. இந்த மலரின் எழுத்துக்கள் அருகில் இருந்திருந்தால் ஓடோடி வந்திருப்பேன். நமக்கு மேகங்கள் ஒரு தடையாக இருக்கின்றன. அதனால் இந்த காதல் கடிதம் மூலம் உனக்காக ஒரு பாதையை அனுப்புகிறேன். என்னவளுக்காக காத்திருக்கிறேன். இப்படிக்கு உன் ஆருயிர் கல்வன். இது என்ன டிக்கெட்டு? ஃபேன் சைன் டிக்கெட்டா? என்னது இது? அவர் எனக்காக சென்ட் பண்ணியிருக்காரா என்ன? கடவுளே, இது உண்மையா? தேங்க்யூ தேங்க்யூ மை யூனிவர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஜேகே. ஆனால் நான் எப்படி போகிறது? லெட்டருக்கு இன்னைக்கு சரியான அடி. டிக்கெட்டுன்னா கடவுளே, அவ்வளோதான். இவ்வளோ தூரம் நீ என்னை கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கும் ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுருப்ப. நான் உன்னை நம்புகிறேன். யூனிவர்ஸ், ஐ ட்ரஸ்ட் யூ. பார்ப்போம் என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஐயோ, இந்த லெட்டரோட அப்போ அந்த லெட்டரை நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கிடுறீங்க. இப்படி ஒரு 10 days கிட்ட ஆகுது. ஏய் சாரி செலின், ஊரில் அங்கிள் ஃபங்க்ஷன் வச்சுட்டாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிறது தான் பிளானு. ஆனால் அங்கே இவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடி. தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல. நான் வேணும்னே பண்ணலை செலின். ஐயோ பேசுடி. எவ்வளோ நேரம் அப்படி பேசாமே இருக்க போகிற? பேசுடி. என்னாடி? ஜேகே எனக்கு ரிட்டர்ன் லெட்டர் சென்ட் பண்ணாரு. என்னடி சொல்கிற? வீட்டில் அப்பா கிட்ட மாட்டிக்கிச்சு. சரியான அடி தெரியுமா? உள்ள ஃபேன் சைன் டிக்கெட் இருக்கு. ஹே, நீ தான் பாஸ்போர்ட் வச்சுருக்கேல, விசா ப்ராசஸ். ஐயோ சரி பார்த்துக்கலாண்டி. எப்போ கிளம்புற? எப்போ வரைக்கும் டேட் போட்டிருக்கு? அதில் டேட் என்ன போட்டிருக்கு? டேட்லாம் எதுவும் போடலை. நீ இதை காமிச்சா போதும், எப்போ வேணால் வந்து பார்க்கலான்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த மந்தோட எண்டிங்கில் ஃபேன் சைன் நடக்குது. அதுக்கான டிக்கெட் தான் அது. ஷோ, என்ன பண்ணுறது? இரு, கடவுள் ஏதாச்சும் ஒரு வழி கொடுப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், ஹாப்பி நியூஸ் ஃபார் யூ. ஆல்ரெடி இங்கே என்ன போயிட்டுருக்கு? வந்துடுவான் பாலிமர் நியூஸு, புதுயுகம் நியூஸு, ஹாப்பி நியூஸுன்னு. சொல்லுங்க மேனேஜர், என்ன நம்ம சிஇஓ என்ன மண்டை போட்டாரா என்ன? சாரா, ஏன் சாரா ஏன் இப்படி இருக்க? ஹாப்பி நியூஸ் என்னன்னா, நம்ம அப்ராடில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணோம்ல. ஸோ அந்த செரிமோனிக்காக ஃபியூ மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்களும் 2 பேர். வாட், ரியலி? நாங்களா? நான்லாம் எங்கேயும் போகலை, வாய்ப்பே இல்லை. யூகே, யூஎஸ் இல்லை சார், நான் போகல. செலின், யூகே யூஎஸ் இல்லைம்மா, ஏஷியாக்குள்ளே தான். எஸ்கேனாலும் நான் போகல. செலின், இங்கே இருக்க சவுத் கொரியா போக மாட்டியா? ஐயோ இல்லை. என்ன சொன்னீங்க? சவுத் கொரியாவா? நான் போகிறேன், நான் போகிறேன். தட்ஸ் மை கேர்ள். வா செலின், நம்ம 2 பேரும் போகலாம். ஆனா என்ன? ஆனா வீட்டில் பேசணும். நான் ப்ராப்ளம் என்ன புரியல? வீட்டில் என்ன ப்ராப்ளம்? செலின், ஆமாம், அதான் ஒரே வழி. மேனேஜர் சார், புரிஞ்சு சாரா. ரெடி? 1 2 3. மேனேஜர் சார், ஒரு உதவி. அப்போது மேனேஜர் இருந்துட்டு உங்கள் வீட்டில் பேசுகிறாரு. சவுத் கொரியான்னு சொல்லலை, நியர்பை கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேக்கு வந்து உங்களை அனுப்பிச்சி வைக்கிறாரு. கட் பண்ணால் ஜேகே ஸ்ட்ரீட்டில் வாக் பண்ணிகிட்டே இருக்கான். ஃபுல் கவர்ட், மாஸ்க் போட்டிருக்கான். அப்போ அங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி நடக்குது. ஜேகே ஆட்டுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், சோழியை முடிச்சு விட்ருவாங்க. நேற்றுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு தெரில. பாவிகளா,
போராட்டம் தானேடா பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஐயோ, இவனுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நடந்து போயிட்டுருக்கான். மறுபடியுமா அவளோட லெட்டர் வரும்போது தானே இப்படி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆச்சு. நான் அகெயின் எனக்கு புரியலையே. ஐயோ, ஏய் பார்த்து. அப்போ 2 பேத்துக்குள்ள ஒரு ஐ டு ஐ கான்டாக்ட் க்ரியேட் ஆகுது. தேங்க்யூ. கண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஹே, இங்கே வாடி. அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? இதோ வரேன். ஏய் இரு, நான் போகணும். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, செலின் தான். அப்போது ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. அந்த கண்ணு, ஐயோ டேய் கன்ஃபார்ம்டா அவதான்டா, அந்த பொண்ணு தான்டா. ஏய் செலின்ரா. ஓ எங்கே போனான்னு தெரிலையே. ஏ பொண்ணு, ஓ எங்கே போனான்னு தெரில. ஃபோனு மயிறு வேற. ஹலோ சொல்கிறா. இல்லைடா நான் சேஃப் தான், சேஃபாக தான் இருக்கேன். சரி நான் வரேன். சரிடா நான் வரேன்டா, ஃபோன் வைடா. ஷோ விட்டுட்டேனே. அப்போ வெங்க இருக்கானா ஃபேன் சைன் வருவல்ல, 2 நாள் தானே, வெயிட் பண்ணிக்கோ. கூட ஒன்றும் இல்லை, தேடுறா. அப்போது பின்னாடி வந்து நிறைய பீப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுனால. ஓ இவனுங்க வேற. ஜேகே இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைடா, கிளம்பிரு. அப்போ ஜேகே வந்து ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். அந்த கனவு வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்குறான். கன்ஃபார்ம் அதே பிளேஸு, அந்த டயலாக் கூட மாறலையே. கன்ஃபார்ம்டா ஜேகே, கன்ஃபார்ம். செலிந்தா அவளா? நான் யூனிவர்ஸை ட்விஸ்ட் வைக்கிறியா? எனக்கு புரியலை. இந்த 2 நாள் எப்போ முடியும்னு தெரியலையே. ஆன்சைன் வருவாளா? அதெல்லாம் வருவாடா. ஓ செலின் பார்க்கணுமே. மாஸ்க் வேற போட்டிருந்தாலே, அப்படின்னா அவள் என்கிட்ட பேசியிருக்கணும்ல. ஏய் மயிறு, இருந்தானா மாஸ்க் ஃபுல் கவர்டாக போனேன். அவளுக்கு மட்டும் எப்படி அடையாளம் தெரியும்? என்னை எப்படி புலம்ப வச்சிட்டாளே கடவுளே. 2 days வெயிட் பண்ணுறேன் அவளுக்காக. அப்போ 2 days ஆகுது. ஜேகே வந்து ஃபேன் மீட்டிங்கில் இருக்கான். நூனா, ஹே சொல்லுடா. இல்லை செலின் அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்குறீங்களா? செலினா? ஏன், தெரிஞ்ச பொண்ணா என்ன? இல்லை தெரியும், ஃப்ரெண்டு மாதிரி. சரி இருடா செக் பண்ணுறேன். செலின் இல்லைடா ஜேகே, 50 people தான் இருக்காங்க, அதில் செலின் யாரும் இல்லை. இப்போது ஃபேன் மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அந்த ஃபேன் மீட்டிங்கில் தான் இருக்கீங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன், இப்போ கிட்ட இருந்து பார்க்குறேன். என்னால் அந்த ஃபீலிங்கை வெளியில் சொல்லவே முடியல சாரா. டீ ஏன்டி இப்படி அழுகுற? அது உனக்கு சொன்னால் புரியாது. சரிடி, ஏன் கண்ணுக்கு இவ்வளோ மேக்கப்? ஏன்னா ஜேகே கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிருவாரு. மேபி அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அவரை கண்டுபிடிக்கக்கூடாது. நான் இப்படி மீட் பண்ணக்கூடாது, அவரை வேறு விதமாக தான் மீட் பண்ணணும். எனக்கு அழுகையாக வருது சாரா. சரிடி, இன்னும் 2 members தான் இருக்காங்க, அடுத்து நீ தான் போகணும். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயோ அழுகாதடி செலின், ஏன் அப்படி அழுதுட்ருக்க? ஓகே calm down. என்னால் முடியல. நோ அழுகாத ப்ளீஸ். மேக்கப் காஞ்சிச்சா? இல்லை இரு, லைட்டாக டச்சப் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் உங்களுக்கு வந்து டச்சப் பண்ணி விடுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆர்மி. செலின் வேறலாம் என்ன? ஐயோ ஏன்டா இப்படி ஹார்ட் இப்படி அடிச்சுக்குது? அப்போ நீங்கள் ரொம்ப க்யூட்டாக மாஸ்க் போட்டுட்டு ஐ மேக்கப் கொஞ்சம் ஹெவியாக போட்டுட்டு ஜேகே கிட்ட போகிறீங்க. ஹலோ ஜங்குக். அப்போது ஜேகே வந்து நிமிர்ந்து பார்க்குறான். இந்த கண்ணு
ஒருவேளை இவ தான் செலினா என்ன? நான் ஐஸில் எவ்வளோ மேக்கப் இருக்குது, இதில் நான் எப்படா கண்டுபிடிப்பேன்? ஓ, அந்த கண்ணில் இருக்க மச்சம் கூட தெரிய மாட்டேங்குது. ஹலோ ஜங்குக். ஹாய். ஹலோ ஜேகே. ஸோ ஹாப்பி டு மீட் யூ. ஒருவேளை இவ தான் செலினா? இந்த வாய்ஸு சிமிலராக இருக்க மாதிரி இருக்கு. இவ தான் செலினா என்ன? தட்ஸ் மை ப்ளஷர். நர்வஸாக இருக்கீங்களா? நானும் நர்வஸாக தான் இருக்கேன். யா, ஐ திங்க் ஸோ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப். ஏ ப்ளீஸ் டோன்ட் க்ரை அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூ எடுத்து கொடுக்குறான். தேங்க்யூ. ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். யா ஷூர். நீங்கள் இந்தியாவா? ஐயோ, என்ன கரெக்டாக கேட்குறாரு. நோ, ஸ்ரீலங்கா. ஓ நைஸ் டியர், யுவர் குட் நேம். செல். என்ன? ஐயோ, டேசி. வாவ், ஸ்வீட் நேம். தேங்க்யூ. அண்ட் யுவர் சாங்ஸ் ஆர் அமேசிங். இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸ்வீட் ஹார்ட். தேங்க்யூ ஜேகே. நம்ம வேமா சந்திக்கலாம். ஆஃப்கோர்ஸ், ஷியோர். அப்போ நீங்களும் போயிடுறீங்க. நம்ம சீக்கிரமாக சந்திப்போம். ஏன்டா உனக்கு படபட நடிக்குது? அந்த பொண்ணு வேறு ஏதோ கண்ட்ரியாமே, டேசின்னு வேற சொல்கிறா. வாய்ப்பே இல்லை. ஒரு திங்க் பண்ணா ஜேகே, நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகுது. ஹலோ ஆர்மி. ஃபைனலாக எல்லாம் ஃபினிஷ் ஆகுது. தேங்க்யூ ஃபார் கம்மிங் டுடே அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஸ்பெண்ட் த டைம் வித் யூ கைஸ். தேங்க்யூ ஸ்வீட் ஹார்ட்ஸ். தேங்க்யூ ஆர்மி. தேங்க்யூ. ஜேகே. நூனா சொல்லுங்க நூனா. இந்தடா. என்னது இது? நம்ம கீழே இருக்க செக்யூரிட்டி கிட்ட யாரோ கொடுத்துட்டு போயிருக்காங்களாம். ஏதோ லெட்டர் மாதிரி இருக்குது ஜேகே. நீ சொன்னல அந்த நேம் போட்டிருந்துச்சு. லெட்டரா? செலினா போட்டிருந்துச்சு. ஆமாண்டா. இந்த பாரு. என் கல்வனே, நாம் சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அன்னதி அருகே அமர்ந்து உன்னை காண காத்திருக்கிறது உன் அவளின் இதயம். 11 இப்படிக்கு உன் அவள். அழகி வந்துட்டியாடி? அப்போ ஜேகேவும் இருந்துட்டு ஒரு 11 o'clock கிட்ட போல் கிளம்பிடுறாரு ஹண்ட்ரிவருக்கு. கரெக்டாக 11 ஆகுது. நீங்கள் வரவே இல்லை. அங்கே போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் வரவே இல்லை. ஜேகேவும் சுற்றி பார்க்குறாரு. யாருமே இல்லைங்க. யாருமே வர இல்லை. ஒரு வேளை யாராச்சும் ப்ராங்க் பண்ணுறாங்களா? கடவுளே. ஆனால் அவள் இங்கே தான் இருக்கா. எனக்கு அவள் ப்ரெசன்ஸ் நல்லா தெரியுது. அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறான். பெஞ்சில் ஒரு டியூலிப் ஃப்ளாரும் ப்ளஸ் ஒரு லெட்டரும் இருக்குது. மேடம் இங்கே தான் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணுறான். என் ஆரோக்கியர் கல்வனே, என் மாதவனின் மாதம் இது. ஒரு தங்க மழையின் முதல் துளி போல் இந்த புவியில் பிறந்து இந்த வண்ணமற்ற மலருக்கு நிறைய வண்ணங்களை அனுப்பி வைத்தாய். இந்த தங்க பவளத்துக்கு இந்த சின்ன பூ எதை கொடுத்தாலும் ஈடாகாது. நான் சிறுக சிறுக சேர்த்து வைத்துள்ள புண்ணியங்களை என் தூய்மையான ஆசைகள் மூலம் உங்களது வாழ்நாளுக்காக அனுப்புகிறேன். இப்பூமியில் ஒரு புனிதமாய் வந்தமைக்கு நன்றி. இந்த அறியாத பிள்ளைக்கு காதல் என்னும் திருத்தத்தை காட்டினாய். இருந்தும் நீ என்னுடையவன் அல்ல. ஆனாலும் என்னை உன்னுடையவளாகச் செய்தாய். ஒரு முடிவில்லா காதலோடு உன்னை காண காத்திருக்கிறேன். இப்படிக்கு உன்னவளாகிய உன் ரசிகை. ஹாப்பி பர்த்டே மை சேவியர். நான் என்னவளாகிய என் ரசிகை.
என் செலின். அது ஆமாம், உங்கள் செலின் தான். சாரி, உங்களை பார்த்தோன்னே க்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏய், ஏண்டி அழுவுற? என்னை காண தவித்த இந்த கண்கள் என்னை கண்ட நொடியில் கண் கலங்கினால் உன்னவனின் மனம் என்ன ஆகும்? ஜேகே, ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் கொடுக்குறீங்க. ஏய், அதுடி இது ஏண்டி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? சரிடி, ஏண்டி வந்ததை சொல்ல ஃபேன் சைன்லேயே சொல்லிடலாம்ல. அந்த டேசின்ற பொண்ணு நீ தானே? இதான் நேம் மாற்றி சொன்ன. ஆமாம், அது நான் தான். ஏண்டி அப்படியே சொல்லியிருக்கலாம்ல? அப்பயே நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்கள் பர்த்டேக்கு பின்ன நான் எப்படி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க முடியும்? உங்கள் பர்த்டேக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன். அதனால தான் அங்கே நான் சொல்லலை. அங்கே பார்த்தப்பே என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, சொல்லிடலான் தான் இருந்தேன். பர்த்டேக்கு என்னை நீங்கள் மறக்கக்கூடாதுல்ல, அதனால தான் பர்த்டே அன்னைக்கு சொல்லிடலாம் அப்படின்னு. கல்லிடி நீ, சரியான கல்லி. எப்படி இருக்கு என் அன்பளிப்பு? ஆல்ரெடி கொடுத்ததே நான் பத்திரமா தானே வச்சுருக்கேன். அண்ட் ஐம் ரியலி சாரி. எனக்காக நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரில. ஃபர்ஸ்ட் அந்த லெட்ரு உங்ககிட்ட வந்துச்சான்னு கூட எனக்கு தெரியலை. அதனால தான் நான் நேம் அண்ட் அட்ரஸ் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூவில் சொன்னீங்கல்ல சாங்ஸில் என்னோடய லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு, அப்போ கூட நான் நம்பலை. அண்ட் தென் அப்புறம் சாங் ரிலீஸ் ஆகிறப்போ செக் பண்ணி பார்த்தா உங்களுக்காக நான் எழுதின லைன்ஸ் அதில் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஓ அது நான் தான் அப்படின்னு. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, சரி அட்ரஸையும் நேமையும் சொல்லிடலான்ட்டு தான் நான் எடுத்த லெட்டரில் அட்ரஸ் அண்ட் நேம் மென்ஷன் பண்ணேன். சரிடி, இன்டர்வியூவில் சொல்லாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? நான் நேரில் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன். ஆனால் 2 years இல்லை, 5 years ஆயிருக்கும். அப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது ஜேகே அந்த செயின் எடுத்து காமிக்கிறாரு. இந்த செயின் நீங்கள் போட்டிருக்கீங்களா? திஸ் இஸ் த ப்ரீஷியஸ் கிஃப்ட் டு மீ ஃப்ரம் யூ. பெரிய நான் போடாமல் இருப்பேன். என் புள்ள அவ்வளோ தூரத்துலேருந்து எனக்காக அனுப்பிச்சி விட்டுச்சுல, அதான் போட்டுக்கிட்டேன். ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கலாமாடி? அது என்னடி இது குழந்தை கை மாதிரி இருக்கு? என்ன எப்படி சொல்கிறீங்க? பிஞ்சு கையாக இருக்கேடி. அப்படி சொல்ல, பிஞ்சு கையாட்ட இருக்கு. ஐயோ, இந்த பிஞ்சு கைகளால் காதலை மையால் நனைத்து எழுதிய உன்னவனுக்காக தம்முடையவனாகிய உன்னவன் தனது முத்தங்களால் இந்த பூவின் கைகளுக்கு நன்றி கூற ஆசைப்படுகிறான். அழகி, can I kiss your hand? அது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி அழகி. கடைசியில் என் கூட சேர்ந்து நீங்களும் போய்ட்ரி சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு நேராக மூணை பார்க்குறீங்க. ஓகே மை ஹனீஸ், இதோட இந்த எஃப் முடியுது. மேபி ஒரு சில பேருக்கா எல்லாருக்கும் சீதாராமன் மூவி ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அதில் இருக்க ஒரு கண்டென்ட் தான் எடுத்தேன். சரி, அதவே ஒரு பேஸாக வச்சு ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்தால் ஐ எம் சாரிடா. எனக்கு இந்த மாதிரி போய்ட்ரிஸ் அண்ட் லெட்டர்ஸ் வச்சு ஒரு ஸ்டோரி மேக் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, ஓகே நம்ம ஜேகே பர்த்டே அன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு தான் இந்த எஃப்எஃப் ரைட் பண்ணேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஜேகே டே. எனக்கு ஜேகே பர்த்டேனால
உங்கள் ஃபேரிக்காக ஒரு சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்கடா. அண்ட் மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் ஜேகேக்கு ஒரு விஷ் பண்ணிடணும். ஓகே மை ஹனீஸ், until this is bye from Fairy. I love you my honeys. Take care of yourself. Bye bye.